எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் டபுள் டெக்கர் ட்ரெயின் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ தான் உங்களுக்கு வந்து விளாகா ஷேர் பண்ண போறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கோங்க. பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு தான் நம்ம டபுள் டெக்கர் ட்ரெயின்ல வந்து நம்ம வரப்போறோம். இந்த இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்க மெஜஸ்டிக் அப்படின்ற அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். இது வந்து கேஎஸ்ஆர் அப்படின்னும் சொல்லுவாங்க. மெஜஸ்டிக் அப்படின்னா தான் பெங்களூர் லோக்கல் மக்களுக்கு இது நல்லாவே தெரியுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனாவே இருக்கு பார்க்க. எப்படி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோ அதே மாரி தான் இங்க இந்த கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. எப்படி நம்ம எக்மோரோ அதே மாரி தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டங்க. நெறைய மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சவுத் இந்தியால பெங்களூரும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டின்றதுனால கூட்டம் அதிகமாவே இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய எல்இடி போர்டு வச்சிருக்காங்க. நம்ம டபுள் டெக்கர்ல தான் போக போறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து 6 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2:30க்கு வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்டர் ஆக போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க இதுக்கு முன்னாடி டபுள் டெக்கர் ட்ரெயின்ல போயிருந்தா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால இதே மாரி நெறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அப்படியே உங்களுக்கு என்ன மாரியான வீடியோஸ்லாம் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுனா, அத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அத பார்த்துட்டு என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் அந்த மாரி வீடியோஸ்லாம் ட்ரை பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டமா இருந்துச்சு. எக்ஸிலேட்டர்லாம் இருக்குங்க இந்த ஸ்டேஷன்ல. அ ஏன் கூட்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சண்டேனாவே உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி தான். நாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ட்ரெயின் ஏறவே வரோம். அதனால கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பதற்றமாவே இருக்கு. இப்போ வந்து நாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பிளாட்ஃபார்ம் 6 எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கோம். நீங்க எங்கள மாரி இல்லாம, நீங்க எங்க டிராவல் பண்ணோம் அப்டின்னாலும், நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடுங்க. அதுதான் சேஃபு. இல்லன்னா கடைசி நேரத்தில நீங்க நெறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் இல்லாம, நீங்க வந்து கரெக்ட் டைம் போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா நீங்க வந்து உங்க டிராவல வந்து என்ஜாய் பண்ணலாங்க. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டெக்கர் ட்ரெயின வந்து பார்த்தாச்சு. நம்ம பிளாட்ஃபார்ம் 6க்கு வந்து வந்தாச்சுங்க. பாருங்க ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஃபுல்லா எல்லா கோச்லயும் இருக்காரு. ஃபுல்லா அவரு ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப வெயிட் பண்றேன். டபுள் டெக்கர் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் டைம் போக. எனக்கு என்னன்னா கீழ வருமா, மேல வருமா அப்படின்னு தான் தெரியல. அதுக்கு தான் வந்து உள்ள போனா தான் தெரியும். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டபுள் டெக்கர் ட்ரெயின் பார்த்துருக்கேன். டபுள் டெக்கர் பஸ் வந்து நம்ம நெறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். நான் அத வந்து நேர்ல பார்க்க முடியல நம்மளால. அது பெங்களூர்ல இருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா வந்து டபுள் டெக்கர் ட்ரெயின்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ண போறோங்க. நம்மளுடைய கோச்சுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்க பாருங்க ஒரு கோச்ல வந்து பார்த்தீங்கன்னா, 120 சீட் இருக்கு. அதாவது மேலேயும் கீழயும் சேர்த்து. அப்போ மேலே 60 சீட்டு, கீழ 60 சீட்டு வரும் போல. இங்க பாருங்க இங்க மேல வந்து இருக்கிறவங்க ஹைட்டாவும், கீழ இருக்கிறவங்க லோவாவும் தெரியிறாங்க. லோவா இருக்கிறவங்க அந்த கீழ இருக்க அந்த பிளாட்ஃபார்ம ஒட்டியே வந்து இருக்காங்க. பாருங்க சென்ட்ரல் டூ கேஎஸ்ஆர் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த ட்ரெயின பத்தி நான் நெறைய டீட்டெயில்ஸ் வந்து ஒன்ஸ் ஏறுனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு தெளிவா எல்லாமே கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றேங்க. நம்ம கோச்ச வந்து நம்ம பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கோச்சுக்குள்ள தான் நம்ம வந்து ஏறப்போறோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சீட்ஸ்லாம் எல்லாம் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி டிராவல் பண்ணவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெயின் வந்து மத்த ட்ரெயின் மாரி இருக்காது. கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்தே பாரத் மாரி இருக்கும் அப்படின்னாங்க. நான் வந்தே பாரத்லயும் போனது கிடையாது. அதுலயும் கூடிய சீக்கிரம் நான் வந்து வந்தே பாரத்லயும் நான் வந்து டிராவல் பண்ண போறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லோயரா, அப்பரான்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் தாங்க. நம்ம வந்து நம்ம சீட்டு கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ட்ரெயின்ல ஏறுனோம்னா நெறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இங்க உட்காருங்க, அங்க உட்காருங்க. கொஞ்சம் நாங்க 4 பேர் வந்திருக்கோம். எங்க சீட்ட கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய. நாங்க ஒன்ஸ் ட்ரெயின்ல ஏறுன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பிட்டோம். அதாவது பெங்களூர்லேருந்து நம்ம சென்னைக்கு வந்து வரப்போறோங்க. நம்மளோட ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம மத்த ட்ரெயின்ல இருந்து இந்த மாரி போகும்போது அந்த வியூலாம் பார்க்கும்போது வந்து நல்லாருக்கும். ஆனா இதுல வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஏறுன உடனே சீட் நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் பழக்கம். ஏன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு வழியா பெங்களூர்லேருந்து விடை பெறுறோங்க. ஆனா வந்து இந்த பெங்களூர் கிளைமேட்ட மிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கு. சொல்லப்போனா நாங்க மொத்தமா வந்து பெங்களூர்ல ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் கூட இருந்திருக்க மாட்டோம். அதாவது தூத்சாகர் போற அன்னைக்கும், வர அன்னைக்கும் ட்ரெயின்லேயே தான் நெறைய டிராவல் வந்து பண்ணிட்டுருக்கோம். நீங்க பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு காமா, கூலா இருக்குன்னு சொல்ட்டு. என்ன பண்றதுங்க, அடுத்த வாட்டி நம்ம வந்து கண்டிப்பா பெங்களூர்ல நெறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து எனக்காக வந்து ப்ரே பண்ணீங்க. பெங்களூர்ல நெறைய வீடியோஸ் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. பெங்களூர்ல என்னென்னலாம் பார்க்கலாம், என்னென்னலாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்றத நீங்க மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தெரிஞ்சவங்க. கண்டிப்பா நான் வந்து பெங்களூர்ல வீடியோ பண்றேன். இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப முக்கியங்க. நெறைய ட்ரெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் வந்து நல்லாவே இருக்காது. இந்த ட்ரெயின்ல வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்குலாம் பேடா இல்ல. எல்லாமே வந்து நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. சரி இப்போ உள்ள போவோம். உள்ள போய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்து வெளிய வந்துட்டோம். பேக்லாம் வச்சுட்டு, ட்ரெயின் மூவ் ஆகுறது அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. பிரியாணிலாம் வாங்குனோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களான்னு தெரியல. இவரு வேற கண்ணாடி வச்சுட்டு இருக்காரு. சொன்ன மாரி பாருங்க.
பிரியாணி தான் பிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ட்ரெயின்ல இல்லாத இந்த ட்ரெயின்லலாம் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுறதுக்கு, நம்ம வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து ஃபெசிலிட்டீஸ் வந்து நெறையவே இருக்கும். இப்போ சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இந்த இதில வந்து எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி அந்த டேபிள் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்க. நீங்க மடிச்சா போதும், மடிச்சு வச்சுக்கிட்டு, நீங்க உங்க ஃபுட் எடுத்து நீங்க வந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த ட்ரெயின்ல. மத்த ட்ரெயின கம்பேர் பண்றத விட, இந்த மாரியான ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. எல்லா சீட்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெசிலிட்டீஸ் வந்து இருக்குங்க. ஃபேஸ் டூ ஃபேஸ் பார்க்குற சீட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க எல்லா சீட்ஸ்லயும் நல்லா இருக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாஷ் பேஷனும் நல்லாருக்கு. அது மட்டும் இல்லாம டஸ்ட்பின் இருக்கு. இந்த ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷ்லாம் இருக்கு. அதுவும் ஒரு எப்படி சொல்றது? மத்த எல்லா ட்ரெயின்லயும் வந்து நம்ம பார்க்க முடியாது ஹேண்ட் வாஷ்லாம். இந்த இங்க வந்து ஓகேன்னு சொல்லலாம். அதே மாரி எங்களுடைய கோச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற பிளேஸ் இருக்கு. நம்ம உட்காந்து சாப்பிடுறதுக்கு அந்த பேனிட்டரி மாரியான ஏரியாஸும் இங்க வந்து இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டா நான் வந்து போக போக சொல்றேன். இந்த ட்ரெயினோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 22625ங்க. இது வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்தில எல்லா நாளும் இந்த ட்ரெயின் வந்து அவைலபிள்ங்க. இது சென்னையிலேருந்து பெங்களூர் போக 5 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினு. இந்த ட்ரெயின வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிசி டபுள் டெக் அப்படின்னு சொல்றாங்க இந்த ட்ரெயின. அது மட்டும் இல்லாம இது வந்து சென்னையிலேருந்து காலைல 7:25க்கு ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட்டா பெங்களூருக்கு 1:10க்குலாம் இந்த ட்ரெயின் ரீச் ஆயிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா, 2:30 மணிக்கு வந்து அந்த ட்ரெயின் வந்து பெங்களூர்லேருந்து கிளம்புங்க. சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து டைம் வந்து என்ன சொல்றது, ஒரு 8:30, 9க்குள்ள வந்து இந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆயிடும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னல்ஸ் அது எல்லாமே பொறுத்து தான் அந்த டியூரேஷன் வந்து நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியாது. மொத்தம் இந்த ட்ரெயின்ல ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 9 ஸ்டாப்புங்க. சென்னை, அரக்கோணம், காட்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட், பங்கார்பேட், அதுக்கப்புறம் கிருஷ்ணராஜபுரம், அதுக்கப்புறம் பெங்களூர் கன்டான்மென்ட், அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஸ்டாப்புங்க. இந்த ட்ரெயின்ல ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதான். இதே பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா, லோக்கல் ட்ரெயின் மாரி எல்லா இடத்துலயும் நிறுத்துவான். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, வந்தே பாரத் ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 ஸ்டாப்போ, 5 ஸ்டாப்போ தான் சொன்னாங்க. அதுக்கு மேல நல்ல விஷயம். நீங்க டிராவல் பண்றதா கண்டிப்பா இந்த டபுள் டெக்ல வந்து டிராவல் பண்ணலாம். இங்க பாருங்க ஹேமர்லாம் வச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியன் டாய்லெட் வந்து காமிச்சேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 டாய்லெட்டும் இருக்கு. இந்தியனும் இருக்கு, வெஸ்டர்னும் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பார்க்க போறோம். ரொம்பவே நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு அந்த 1 ஹவர் டைம் கிடைக்குது இல்லையா, அதில வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து கிளீன் பண்ணிடுறாங்க. எல்லாமே வந்து ஸ்மெல்லும் அந்த அளவுக்கு எதுவுமே வரல. பக்காவா தான் இருந்துச்சு. ஒரு நம்ம எப்படி சொல்றது? ஆஹா! ஓஹோன்னு சொல்ல முடியாது. நார்மலா ஒரு பாத்ரூம் எப்படி இருக்குமோ அதே மாரி தான் இருந்துச்சு. லைட் எல்லாமே வந்து பக்காவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. அதுதான் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொல்லணும். சுத்தமா வந்து நம்ம வந்து ட்ரெயின்ல போற மாரி அந்த ஒரு ஃபீலே இல்லங்க. அந்த அளவுக்கு இந்த ட்ரெயின்ல வந்து ரொம்ப ஸ்மூத்தாவே இருந்துச்சு. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நெறைய விளாக்லாம் பார்த்தேன். அதே மாரி தான் இந்த ட்ரெயினும் இருந்து இவரு ஏறுனோனே தூங்கிட்டாருங்க. வயசானவங்களுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்க பாருங்க நம்ம விண்டோக்கு வந்து ஒரு கர்டன் மாரி வந்து ஸ்க்ரீன் மாரி குடுத்துருக்காங்க. அத வந்து நம்ம வேணும்னா, நம்ம வந்து வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுக்கலாம். அந்த அளவுக்குலாம் வந்து நெறைய ஃபெசிலிட்டீஸ்லாம் இதுல இருக்கு. நம்ம சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு புக் ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மான்சூன்ல வந்து இந்த ரயில்வேஸ்ல வந்து ஏதோ ஒரு புக் மாரி ஒண்ணு போட்டுருக்காங்க. மான்சூன்ல வந்து எங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பாதி பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பாதி இல்ல 3/4 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் விளம்பரம் தாங்க. எப்படா அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பேஜ திருப்பிக்கிட்டே இருக்கேன். ஆனா வந்து வெறும் அட்வர்டைஸ்மென்ட்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, மான்சூன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம ட்ரெயின்லாம் ரயில்வே ரூட்லாம் எங்கெங்கலாம் போகுது, அங்க எந்த ஏரியாலாம் வந்து மான்சூன்ல வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா போட்டிருந்தாங்க. நாங்க வந்து இத சுடலாம்னு நெனச்சோம். ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். மறந்து அங்கேயே விட்டு வந்துட்டேன். ஒரு 3 பேஜ் மட்டும் அத போட்டு மத்த எல்லாம் விளம்பரத்த போட்டு ஏமாத்தி விட்டான் பையன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பங்கார்பேட் வந்துட்டோம். பங்கார்பேட்ல வந்து டீ வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஒரு டீ, காஃபிலாம் குடிக்க மாட்டேன். என்ன வற்புறுத்தி குடி நல்லாருக்கும், நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஒண்ணு வாங்குனோம். டீ வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அருமையா இருந்துச்சுங்க. டீயே குடிக்காத நானே வந்து டீ வந்து நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டா போயிட்டே இருந்துச்சு. என்னதான் ஃபாஸ்ட்டா போனாலும் நமக்கு வந்து அது சாதாரணமா தான் தெரிஞ்சது. ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, ரொம்ப நேரம் கேமரா வச்சுட்டு இருந்தேன். அப்பலாம் வராத வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கொஞ்ச நேரத்தில புஸ்ஸுன்னு வந்துருமா. அத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி நெறைய வித்துட்டே இருந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆலு போண்டா, ஆலு போண்டான்னாரு. எங்க காதுல வந்து தப்பா கேட்டுருச்சு. அ அவரு வந்து எங்கள தப்பா எடுத்துக்கிட்டாரு. என்ன நீங்க இந்த மாரி கிண்டல் பண்றீங்கன்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணல. பாருங்க வந்தே பாரத் போகுது பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்தே பாரத் ட்ரெயினும் வந்து அடுத்த மாசம் வந்து நம்ம போக போறோம் ஆகஸ்ட்ல. நான் வந்து ரொம்ப வெயிட் பண்றேன் வந்தே பாரத்ல போறதுக்கு. ஏன்னா, இப்போ கிராஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, 5 செகண்ட்லேயே வந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின கிராஸ் ஆயிடுச்சு. இப்ப ஏன் ட்ரெயின் ஸ்லோவா போகுது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோலார்பேட்டு. அந்த ஜோலார்பேட்ல தான் வந்து ட்ரெயின் நிக்க போது. பாருங்க ஜோலார்பேட் வந்துருச்சு. இங்க வந்து நான் இறங்கி உங்களுக்கு இன்ஜின வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடியா நின்னுட்டுருந்தேன். ஜோலார்பேட் வந்துட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அந்த மாரி தான் இருந்துச்சு சிச்சுவேஷனு. ஒரு வழியா ஜோலார்பேட் வந்துருச்சு.
ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாரி சண்டேன்றனால செம கூட்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து சென்னையிலேருந்து அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. திருப்பி அவங்க வந்து சென்னைக்கு வரணும் இல்லையா? அதனால வந்து ட்ரெயின் எல்லாமே வந்து ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம வந்து முன்னாடி சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லி போனா, நம்ம தான் சரி வீடியோ எடுக்க போறோம். இவரு எதுக்கு நமக்கு முன்னாடி ஓடுறாரு? நம்மள ஓவர்டேக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவர் பின்னாடியே போனோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எப்படி சொல்றது? இந்த லக்கேஜ்லாம் ஏத்துவாங்க இல்லையா? அந்த லக்கேஜ்ல கூட வந்து நெறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில தான் இவரு ஏறுறாரு. இந்த மாரி பைக் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்கல்ல. அந்த கோச்ல தான் இவரு வந்து ஏறுனாரு. எங்க முன்னாடி போனவரு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்த இந்த டபுள் டெக்கர் ட்ரெயினோட இன்ஜின்ங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லலாம் வீடியோ எடுத்தா நம்மள ஏதோ ஒரு வேற்று கிரகவாசி மாரியே நம்மள வந்து பார்க்குறாங்க. எல்லாமே வந்து அப்படிதான் பார்க்குறாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா தரமா இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள அடிச்சு சர்ருன்னு நம்மள வந்து சென்னைக்கு கூட்டு வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா போதுங்க இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. எங்களுக்கு எதிர்ல வந்து ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இதே நீங்க மத்த ட்ரெயின்ல போனீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஸ்மூத்தா எந்த ஒரு பெயினும் இல்லாம அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் வைக்க ரொம்ப சூப்பராவும் ஸ்பேஸ்லாம் எல்லாமே அ அதுக்கேத்த மாரி இருக்கு நம்ம பேக்லாம் வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க ட்ரெயின. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து அந்த கவர்லாம் எடுத்துட்டு வந்து டஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலிங்காவே வச்சுடுறாங்க. ஸ்டார்ட்டிங்ல என்னடா இது ஏசியே போடல அப்படின்னு சொல்லி நாங்க நெனச்சோம். அதுக்கப்புறம் கூலிங்லாம் வந்து வெறித்தனமா ஃபுல்லா ஏத்தி விட்டாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டாவே அவங்க வந்து மெயின்டெயின் பண்றாங்க. டஸ்ட்பின்லேருந்து டஸ்ட்ட வந்து கலெக்ட் பண்றதுலேருந்து, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர கிளீன் பண்றதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா, கிளீனா, நீட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ட்ரெயின்ல ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில சீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பர் அப்டின்லாம் சொல்ல முடியாதுங்க. நார்மல் சீட் மாரி தான் இருக்கு. ரொம்ப புஷ் பேக்லாம் கிடையாது. ஒரு வழியா நம்ம பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் வந்துட்டோம். நம்ம வந்து பெரம்பூர்லயே வந்து இறங்க போறோம். ஏன்னா வந்து நம்ம சென்ட்ரல் போனா கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தூரமாயிடும் அப்டின்னு சொல்லிட்டு, நான் இந்த ட்ரெயின் டிராவல் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணேங்க. நீங்க சென்னையிலேருந்து பெங்களூர் போறதா இருந்தா, இல்ல பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரதா இருந்தா, ஒரு வாட்டி கண்டிப்பா நீங்க வந்து இந்த டபுள் டெக்கர் ட்ரெயின வந்து நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னும் நம்ம சேனல யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் என்னால நெறைய வீடியோஸ் இந்த மாரி போட்டுட்டே இருக்க முடியும். அதுவரை உங்களுடன் விடை பெறுவது உங்கள் சஞ்சய். பாய்.